சப்போர்ட் இன்டிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6th சயின்ஸ்ல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடுகள் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க புக்குக்குள்ள அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்னு சம்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 78 கேள்விகள் வந்து கொடுத்துருக்குறோம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய கேள்விகள் நிறைய டாபிக்ல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. எனக்கும் கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனால் டைம் தான் பத்த மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 100 வினா விடைகளை வித் ஆப்ஷனோட ரெடி பண்ணோம் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு நாளே தேவைப்படும். ரெடி பண்றதுக்கு ஒரு நாள், அது கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு நாளுன்னு சொல்லி ஒரு 2 நாளாவது முழுக்க ஆகும். இதை தவிர்த்து இன்னும் ரெக்கார்ட் வேற இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வித் ஆப்ஷனோட கொஸ்டின் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா வித் ஆப்ஷன் இல்லாம ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கு மட்டும் கூட நம்ம வந்து வித் ஆப்ஷனோட வந்து கொடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு டெட் பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு அந்த சம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ் அது எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கு. ஏன்னா புக்ல இருக்கிறது தான் கண்டிப்பா மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்கு. நம்பர்ஸ் வந்து மாறும், ஆனா சம்முடைய மெத்தட் வந்து மாறாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்த்த உடனே டக்குன்னு போற மாதிரி ரொம்ப சில்லித்தனமா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு இருக்கும், அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அளவீடு செய்ய பயன்படும் சாதனத்தை என்ன என்று கூறலாம்? அளவீடு செய்ய பயன்படும் சாதனத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அளவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து, நீளம் அளவிட எது பயன்படுத்தப்படுகிறது? ஒரு நீளமான துணி இருக்கு அப்படின்னா அது நம்ம எதை வச்சு பயன்படுத்துவோம்? மீட்டரை வச்சுதான் சொல்லுவோம், மீட்டர் முறை. வலிமையை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னா அது வெயிட் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அல்லது நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத எடை அளவிட எந்த கருவியை பயன்படுத்துவார்கள்? நம்ம ஆல்ரெடி சொன்னோம், போல்ஸ் மீட்டர் அல்லது ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஒரே இதுக்கு வெவ்வேறு பேர் வச்சிருக்காங்க. அளவீட்டின் அடிப்படை அலகு எது? அளவீட்டினுடைய அடிப்படை அலகு எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. மீட்டர், கிலோ, செகண்ட். ஓகேங்களா? மீட்டர், கிலோ, செகண்ட். அடுத்து, ஒரு பொருளின் பரப்பளவை அளவிட எதை பயன்படுத்தலாம்? ஒரு பொருளின் பரப்பளவை அளவிட எதை பயன்படுத்தலாம்? மேசர் டேப் பயன்படுத்தலாம். தண்ணீர் அளவீடு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி எது? தண்ணீர் அளவீடு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி, தண்ணினா எது? லிட்டர் அளவுகோல். எடை அளவிடும் கருவி, எடைக்கு ஸ்கேல். நேரத்தை அளவிட எது பயன்படுத்தப்படுகிறது? இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்வி ஏதாவது தவறா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு தடவைக்கு 4-5 தடவை செக் பண்ணிட்டு தான் வந்து நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி பொதுவாக பிடிஎஃப் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது தான். அதை யாரும் பெருசா பண்ணிக்காதீங்க. ஏன்னா அகலப்பட்ட டிஎன்பிசி டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லயே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நாமளே ஏமாத்துறோம். அது எவ்வளவு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. இது நான் தனிப்பட்ட முறையில பண்ணும்போது ஏதாவது 1-2 தவறதுதான். அதை யாரும் வந்து சீரியஸா எடுத்துக்க வேணாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம வந்து திருத்தி கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துடலாம், பின் பண்ணிடலாம். அடுத்து, நேரம் அளவிட எது பயன்படுத்தப்படுகிறது? நேரத்தை வந்து என்ன சொல்லுவோம்? மணி வச்சுதான் சொல்லுவோம். குறைந்த அளவுகளை அளவிடும் கருவி எது? குறைந்த அளவுகளை அளவிடக்கூடிய கருவி மைக்ரோமீட்டர். ஒரு அறையின் நீளம் 6 மீட்டர், அகலம் 3 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? ஒரு அறையின் நீளம் 6 மீட்டர், அகலம் எத்தனை மீட்டர்? 3 மீட்டர் எனில் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் தானே கொடுப்போம். நீளம் இன்ட்டு பரப்பளவு பாருங்க, நீளம் இன்ட்டு அகலம். நீளம் இன்ட்டு அகலம் தான் 6 × 3, 6 3 18 ஸ்கொயர்ல வரும், மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து, ஒரு பெட்டியின் நீளம் 2 மீட்டர். அதே மாதிரி பெட்டி நீளம் 2 மீட்டர், அகலம் 1.5 மீட்டர், உயரம் 1 மீட்டர். அதன் தொகுத்தளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கேட்டாங்க, இதுல தொகுத்தளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. தொகுத்தளவு பாருங்கன்னா நீளம் 3ஐயும் நம்ம பெருக்கிக்கிறோம், அவ்வளவுதான். 3ஐயுமே பெருக்கிக்கிறோம் பாருங்க. நீளம் என்ன? 2 மீட்டர்.
இது 1.5 மீட்டர், இது வந்து 1 மீட்டர். ஒன்னோட நம்ம எதை பெருக்கினாலும் என்னதான் வரும், அதே தான் வரும். அப்படிங்கிறப்போ 1.5 இன்ட்டு 2, 2×5 10க்கு 0, மிச்சம் 1, 1 2, 2 1 3, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப இங்க புள்ளி வச்சிட்டோம்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் ஆன்சர் வந்து மீட்டர் கியூப், 3 மீட்டர் கியூப். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்து, ஒரு உருளை 250 கிராம் எடை உள்ளது. 12 உருளைகள் இருந்தால் மொத்த எடை என்ன? ஒரு உருளை மொத்தம் 250 கிராம் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, மொத்த எடை 250, இல்ல 12 உருளைகள் இருக்குன்னா 12 × 250 3000 கிராம். அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம், 1 கிலோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அப்படிங்கிறது என்னது, 1000 கிராம் சேர்ந்தது தான் 1 கிலோ. அப்ப இங்க வந்து 3000 கிராம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோவுக்கு வந்து 1000 கிராம்னா 3000 கிராமுக்கு 3 கேஜி வரும். ஓகேங்களா, இது ஒண்ணும் இல்ல, ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட், ஒரு குடத்தில் 4.5 லிட்டர் தண்ணீர் உள்ளது. 3.2 லிட்டர் மேலும் சேர்த்தால் மொத்தம் எவ்வளவு? இதுல சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப 4.5 3.2 சேர்த்தோம்னா 7 7, ஆமா தானே? இப்ப ஆன்சர் பாருங்க, 7.7 லிட்டர். எல் வந்து லிட்டர், மொத்த தண்ணீர். ஒரு வண்டி 50 கிலோமீட்டர் ஹவர்ஸ் வேகத்தில் 3 மணி நேரம் பயணித்தால் எவ்வளவு தூரம் கிடைக்கிறது? ஒரு வண்டி 50 கிலோமீட்டர், அப்ப 3 × 50 போட்டோன்னா என்ன வரும், 150 கிலோமீட்டர் வரும். அவன் 1 ஹவருக்கு, ஒரு ஹவருக்கு வந்து 50 கிலோமீட்டர் கொடுத்துரு, அப்புறம் 3 ஹவருக்கு 150 கிலோமீட்டர். 500 சென்டிமீட்டர் எவ்வளவு மீட்டர் ஆகும்? அடுத்த கேள்வி, 500 சென்டிமீட்டர் எவ்வளவு மீட்டர் ஆகும்? 5 மீட்டர். எப்படி, ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர்னு சொல்றோம். அப்போ 500 டிவைட் 100 பண்ணோன்னா என்ன வரும், 5 தான் வரும். இது கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ 5 வரும், 5 மீட்டர். ஓகேங்களா, இதான் கொடுத்துருக்கோம். அடுத்து, ஒரு கம்பளத்தின் பரப்பளவு 120 சென்டிமீட்டர் இன்ட்டு 60 சென்டிமீட்டர் எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் ஆகும்? இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இதை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 120ஐயும், இப்ப 120/100, இந்த 100 எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம வந்து இந்த சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும் அப்படின்னா, ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ஈக்குவல் டு, ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பாத்தீங்க அப்படின்னா மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு 1/100 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம 1 எதோட நம்ம வந்து இது பண்ணாலும் அதே 1 தான் வரும். அப்படிங்கிறனால அதை விட்டுட்டு 100 மட்டும் எடுத்துக்கிறோம். இன்ட்டு, இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது நமக்கு, 1.2 வரும். ஓகேங்களா, 1.2 அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 60 இன்ட்டு 60/100 இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.6. ஓகேங்களா, அதுவும் மீட்டர் தான், இதுவும் மீட்டர் தான். அப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.72 பாருங்க, 1.2 இன்ட்டு 0.6 பெருக்குனா 6 2 12க்கு 2, மிச்சம் 1, 1 6 6, 6 1 7, 0வில் எதை பெருக்கினாலும் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ இங்க ஒரு ஸ்தானம், இங்க 2 ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி வச்சுக்கிறோம். அப்ப இங்க 0, அப்போ 0.72. ஓகேங்களா, அதான் மீட்டர். இந்த மீட்டரும் சேர்ந்ததுன்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், ஒரு உருளையின் எடை 300 கிராம், 10 உருளைகள் இருந்தால் மொத்த எடை. உன்னுடைய கிராம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 10 உருளைகள் தான் மொத்தமா எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 300 × 10
3000. 1 கிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிராம். அப்போ இங்கே 3000 கிராம் அப்படிங்கும்போது நமக்கு 3 கேஜி கிடைக்கும். அடுத்து ஒரு பெட்டி 3 மீட்டர் 2 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அதன் தொகுத்தளவு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுத்தளவு அப்படின்னாவே ஒன்றும் கிடையாது, 3ஐயுமே நம்ம பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பெருக்கும் போது பாருங்க, இதை 3ஐயுமே நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 9 மீட்டர் கியூப் தொகுத்தளவு. 3 பெருக்கனால இங்க வந்து கியூப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க 3 வந்து நம்ம பெருக்கிறதுனால இங்க நமக்கு கியூப் வந்திருக்கு. அடுத்து 750 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ 100ஆல 750 வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.5 மீட்டர். இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா போட்டுலாம் காமிக்கல, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. நீங்க நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், நல்லா பாருங்க. இப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இதுவே சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும் அப்படின்னா 1/100. ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம இங்க சம் போடுறோம். அடுத்து முக்கிய பாக்ஸ் கொஸ்டின்கள் பாருங்க. நீளம் மீட்டர் எம்னு சொல்லுவோம், எடை கிலோனா கேஜி, பரப்பளவை மீட்டர் ஸ்கொயர், தொகுத்தளவை கியூப் எம் கியூப் மீட்டர் கியூப், நேரம் செகண்ட எஸ்ன்னு சொல்றோம், நிமிடத்தை மினிட்ஸ்ன்னு சொல்றோம், மணியை அவர்ஸ்ன்னு சொல்றோம். அளவீட்டு கருவிகள் ரூலர், ஸ்கேல், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், லிட்டர் அளவுகோல், மணி. யூனிட் கன்வர்சேஷன் நான் பாருங்க, அதை முன்னாடியே சொன்னேன், அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 1 கேஜி 1000 கிராம், 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். அதே மாதிரி வால்யூம் அண்ட் ஏரியா ஃபார்முலா, பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீளம் இன்ட்டு நீளம், தொகுத்தளவுனா நீளம் அகலம் உயரம் 3ஐயுமே பெருக்கிக்கிறோம். எடை அல்லது மொத்த எடை இதை பார்க்கணும் அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணையும் அந்த எண்ணிக்கையையும் நம்ம பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நேரம் மற்றும் வேகம், தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கிக்கிறோம், வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா தூரத்தையும் நேரத்தையும் வகுத்துக்கிறோம். நல்லா பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ், தூரத்தை கேட்டாங்கன்னா ஸ்பீடும் டைமும். ஓகேங்களா? இது ஸ்பீடு, இது டைமு, எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிடி டிடி எஸ்டி டிடி. இதுவே டைம் கேட்டாங்கன்னா இங்க இல்லாததுன்னா இங்க நேரம் கேட்டிருக்காங்க, அப்போ தூரத்தையும் வேகத்தையும் கேட்குறாங்க. இது ரெண்டுமே டிவிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இது எல்லாமே எப்பவுமே ஷார்ட்கட் வச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் கொஸ்டின் அங்கே கொடுத்துருந்தோம் தானே, அது எல்லாத்துக்கும் கொஸ்டினை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 1 கேஜி அப்படின்னு சொன்னது எத்தனை கிராம்களுக்கு சமம்? 1 கேஜி அப்படிங்கிறது வந்து 1000 கிராமுக்கு சமம். ஓகேங்களா? 1 கேஜி. ஒரு உருளையினுடைய எடை 150 கிராம். அப்போ 20 உருளைகள் இருந்தா மொத்த எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 150, அப்ப 20னா 3000. அப்போ ஒரு 1000 கிராம் தான் வந்து 1 கேஜி. அப்போ 3000 கிராம்னா 3 கேஜி. அடுத்து 23, ஒரு பெட்டியின் நீளம் 4 மீட்டர், அகலம் 2 மீட்டர், உயரம் 1.5 மீட்டர். இதனுடைய தொகுத்தளவு நான் என்ன சொன்னேன், 3ஐயுமே வந்து பெருக்கிக்கணும். 3 அளவு கொடுத்துருந்தாங்கன்னா இல்ல தொகுத்தளவு இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா சம வந்து நம்ம எக்ஸாம் பேப்பர்ல பார்க்கும்போது என்னமோ ஏதோன்னு பயப்படுவோம். ஆனா தொகுத்தளவுனா 3ஐயும் நம்ம என்ன பண்றோம், பெருக்கிக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து 12 மீட்டர் கியூப். முக்கியமா ஸ்கொயரு கியூப் எல்லாம் கரெக்டா போட்டணும். பாருங்க, 4 இன்ட்டு 2 இன்ட்டு 1.5, இப்போ 12 மீட்டர் கியூப். இப்போ 1 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி லிட்டர், மில்லி. ஓகேங்களா? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஒரு வண்டி 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வேகத்துல 3 மணி நேரம் பயணிச்சா எவ்வளவு தூரம் போகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம் 240 கிலோமீட்டர். இப்ப பாருங்க, வேகம் தூரம் கேட்டிருக்காங்க. அப்போ
வேகனா என்ன ஸ்பீடு எஸ்டி சொன்னோமா, ஸ்பீடும் டைமும், ஸ்பீடு டைமு எஸ்டி. ஓகேங்களா, ஸ்பீடு டைமு. இப்போ இதில் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 8 24 0, அப்போ 240 கிலோமீட்டர். இப்படி தான் போடணும். ஒரு ரீமஸ் லென்த் 350 சென்டிமீட்டர், எத்தனை மீட்டராக இதை மாற்ற முடியும்? இதை நம்ம மீட்டரா மாற்றும் போது ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ இதை டிவைட் பண்ண 100ஆல அப்படின்னா 3.5 மீட்டர். அடுத்து பரப்பளவு 5 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர். பரப்பளவு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நீளம் இன்ட்டு அகலம். அப்போ I2 10 மீட்டர் ஸ்கொயர் போடணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 மில்லி லிட்டர் அப்படிங்க, மில்லிங்கிறது எவ்வளோ லிட்டர்னு கேட்டிருக்காங்க, 0.5. இதுவும் அப்படிதான், 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர். அப்போ 500 இன்ட்டு அவங்க 500 கொடுத்துருக்காங்க 1000, 0.5. ஓகேங்களா. அடுத்து ஒரு பெட்டி 2 மீட்டர் இன்ட்டு 1.5 தொகுத்தளவு கேட்டிருக்காங்க. தொகுத்தளவுனாவே நமக்கு தெரியும், 3ஐயும் பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா. அப்போ இது 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 மீட்டர் கியூபு. ஓகேங்களா. அடுத்து 30வது கேள்வி, ஒரு உருளையின் எடை 200 கிராம், 15 உருளைகள் இருந்தால் மொத்த எடை எத்தனை? ஒன்னுடைய விலை கொடுத்துட்டாங்க. அப்போ 200 இன்ட்டு 15, ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 3000 வருது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மொத்த எடை 3000 கிராம். இது கேஜியில் போடும்போது நமக்கு 3 கேஜி கிடைக்கும். உங்க பாருங்க, சம்மு நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னுமே உங்களுக்கு நான் தெளிவாக ஒவ்வொரு சம்மையுமே நான் போட்டு காட்டிடுவேன். ஒரு கம்பளத்தின் நீளம் 2.5 மீட்டர், அகலம் 1.2 மீட்டர், அதன் பரப்பளவு. இப்போ பரப்பளவுனா நீளம் இன்ட்டு அகலம், அப்போ ரெண்டையுமே நம்ம பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா. அப்போ 3 மீட்டர் ஸ்கொயர். ஒரு பெட்டி 3 மீட்டர், இது பாருங்க 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தொகுத்தளவு, 3ஐயும் நம்ம பெருக்கிக்கிறோம். அப்போ 6 மீட்டர் கியூபு. நீளம் அகலம் உயரம். ஒரு உருளை 400 கிராம் எடை உள்ளது, 6 உருளைகள் இருந்தால் மொத்த எடை. அப்போ 400 இன்ட்டு 6, ரெண்டையும் பெருக்கணும்னா 2400, எத்தனை கேஜி வரும்? 2.4 கேஜி வரும். ஒரு குடத்தில் 2.3 லிட்டர் தண்ணீர் உள்ளது, மேலும் 1.7 லிட்டர் சேர்த்தால் மொத்தமா எவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் கூட்டிக்குவோம். இப்போ இந்த மாதிரி புள்ளியில வரும்போது எப்படி கூட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2.3 1.7. ஓகேங்களா. ஒரு வேளை இதில் 2 நம்பர் போட்டிருந்தாலும் இதுக்கு நேராக தான் வரும். இப்போ இங்கே இங்கே ஒரு 0 போட்டிருக்குன்னா இப்படி தான் தள்ளி எழுதணும். ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். 7 3 எத்தனை? 10க்கு 0, மிச்சம் 1, 3 4. ஓகேங்களா. அப்போ 4 லிட்டர், இது லிட்டரா மாற்றும் போது. ஓகேங்களா. அடுத்து ஒரு வண்டி 70 km/h வேகத்தில் 4 மணி தூரத்தில் 4 மணி நேரம் பயணித்தால் அதனுடைய தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 7 28 கிலோமீட்டர். ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 28, வேகத்தையும் நேரத்தையும். ஸ்பீடு டைமு, ஏன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. 1250 சென்டிமீட்டர் எவ்வளவு மீட்டர் ஆகும்? நம்ம ஏற்கனவே சொல்லதான். இப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இது நம்ம 1250 100ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12.5 கிடைக்கும். ஒரு அறை 8 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் பரப்பளவு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அளவு தான் கொடுத்துருக்காங்க பரப்பளவு. அப்போ இன்ட்டு பண்ணிக்கிறோம். 8 5 40 மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு கேட்டாங்கன்னாவே கியூப்ல கேட்டிருந்தாங்கன்னா கியூபு போட்டுக்கோங்க, ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர்ல போட்டிருக்கோங்க. ஏன்னா அதை கூட ஆப்ஷன்ல தப்பா கொடுப்பாங்க. 750 மில்லி ஈக்குவல் டு எத்தனை லிட்டர்? அது எப்படி போடுவோம்? 1 லிட்டருக்கு 1000 மில்லி. அப்போ 750 வகுத்தல் 1000, அப்போ 0.75. ஓகேங்களா, லிட்டர். நெக்ஸ்ட், ஒரு பெட்டி 1.5 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இன்ட்டு 0.5 மீட்டர் தொகுத்தளவு. மூணுத்தையும் நம்ம பெருக்கிக்கிறோம். பெருக்கனா 0.75 மீட்டர் கியூப் வரும். ஓகேங்களா. ஒரு உருளையின் எடை 250 கிராம், 16 உருளைகள் இருந்தால் மொத்த எடை. அப்ப இதை நம்ம என்ன பண்ணுவோம்? 250 இன்ட்டு 16, 4000 கிராம், அப்போ 4 கிலோ. ஒரு கம்பளத்தின் பரப்பளவு 3 மீட்டர், 1.8 மீட்டர் எவ்வளவு பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையுமே நம்ம பெருக்கிக்கிறோம். பெருக்கனா 5.4 மீட்டர் ஸ்கொயர்.
சிம்பிளா இருக்கறனால தான் நான் ஸ்பீடா போறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சம் ஒவ்வொன்றுமே போட்டு காமிக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் எல்லாத்தையுமே சம் வந்து போட்டு காமிக்கிறேன். இது புரியுங்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு பெட்டி 2.5 மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர் தொகுத்தளவு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ண எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். 7.5 மீட்டர் கியூப். விளக்கம்டா அவ்வளவுதான். 3.5 லிட்டர் அப்படிங்கிறத மில்லி லிட்டரா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப 3.5 அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? 1 லிட்டருக்கு 1000 மில்லி. அப்ப 3.5 இன்ட்டு 1000 3500 மில்லி. ஒரு வண்டி 90 கிலோமீட்டர் வேகத்துல அவர்ஸ்க்கு போகுது. அப்ப 5 மணி நேரத்துக்கு 50 45 கிலோமீட்டர். அப்ப 450 கிலோமீட்டர். 90 இன்ட்டு 5. ஒரு உருளையின் எடை 180 கிராம். 25 உருளைகள் இருந்தால் மொத்த எடை. ஒன்னு வந்து 180னா அப்ப 25க்கு நம்ம எப்படி போடுவோம்? ரெண்டையும் பெருக்கினா 4500 கிராம். இது கிலோல ஒருவேளை கிராம்ல உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருந்தாங்கன்னா கிராம்லயே போட்டுக்கோங்க. கிலோகிராம்ல கொடுத்திருந்தாங்கன்னா கிலோகிராம்ல போடுங்க. ஆப்ஷனை வச்சுதான் நீங்க அங்க ஆன்சரை வந்து கொண்டு வந்து காமிக்கணும். ஓகேங்களா? அடுத்து 850 சென்டிமீட்டர் எவ்வளவு மீட்டர்? 850னா 8.5. ஏன்னா மீட்டருக்கு 100. ஓகேங்களா? நம்ம மீட்டரா மாத்திரம்னா 1/100. அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 8.5 மீட்டர். ஒரு அறை நீளம் 7 மீட்டர், அகலம் 4 மீட்டர். பரப்பளவு நீளம் மீட்டர் அகலம் 4 7 28 மீட்டர் ஸ்கொயர். ஒரு பெட்டி 1.8 மீட்டர், 1.5 மீட்டர், 1.2 தொகுத்தளவு. அப்ப மூணையுமே பெருக்கிக்கிறோம். பெருக்கனா 3.24 மீட்டர் கியூப். 600 மில்லி அப்படிங்கிறது லிட்டருக்கு மாற்றும் போது 0.6 லிட்டர். 600 டிவைடட் பை 1000. ஒரு உருளையின் எடை 220 கிராம். 18 உருளைகள் இருந்தால் மொத்த எடை எத்தனை? இது எல்லாமே 6th அளவீடுகள்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின், அப்புறம் புக்குக்குள்ள இருக்கிறது பிளஸ் எக்ஸஸா இருக்கக்கூடிய சில கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கிறோம் மாடல்ல. ஒரு உருளையின் எடை 220 கிராம். அப்ப இது வந்து 18 உருளைகள் தான் மொத்த எடை 4 கிலோ. 220 இன்ட்டு 18 3960. இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம சொல்லிலாம் புரியாது. இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வருது? 3960 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த புள்ளிக்கு அடுத்து எப்பவுமே நமக்கு இங்க புள்ளிக்கு அடுத்து வரும்போது புள்ளிக்கு அடுத்து இங்க 9ன்னு பெரிய நம்பர் வந்துருச்சு. 5 விட பெரிய நம்பர் வந்ததுனால இங்க என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த நம்பரை நம்ம மாத்திக்கிறோம். அப்ப இது வந்து 4 kg நம்ம கன்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 220 இன்ட்டு 18 3960 கிராம். ஓகே, இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 3960 இது வந்து 1000ஆல தான் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்படி 1000னா 3 0 வரும். 1000 அப்படின்னா பாருங்க, இப்போ 1000 3960 அப்படின்னா 1000ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது மொத்தம் 1 2 3 0 இருக்கு. அப்போ 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்போ வந்து இந்த 9 பாத்தீங்க அப்படின்னா 5 விட பெருசா இருக்கிறதுனால இந்த 3 வந்து நம்ம 4ஆ வந்து கன்வே பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த புள்ளிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5க்கு மேல பெருசா இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து வர நம்பர் என்னவோ அதை 1 கூட்டிக்கலாம். அப்போ 3 விட பெரிய நம்பர் என்ன? 3க்கு அடுத்து 4 தான் வரும். அப்போ இது 4 kg நம்ம கன்வே பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. இதுலயே வந்து இதே எக்ஸசைஸ் மாதிரியே கூடுதல் வினாக்கள். ஒரு கம்பளத்தின் நீளம் 1.5, அகலம் 1 மீட்டர், பரப்பளவு. இது நீள மீட்டர் அகலம். அப்போ 1.5 மீட்டர் ஸ்கொயர் நீள மீட்டர் அகலம். அடுத்து ஒரு பெட்டி 1 மீட்டர். இது பாருங்க 3 தொகுத்தளவு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஐயுமே நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.4 மீட்டர் கியூப். 1 kg ஈக்குவல் டு 1 kg எவ்வளவு கிராம்? 1000 கிராம். 2500 மில்லிங்கிறது எவ்வளவு லிட்டர்? 2.5 லிட்டர், 2.5 லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அப்ப 2500னா டிவைட் பை 1000. அப்ப 2.5 லிட்டர். ஒரு வண்டி 60 கிலோமீட்டர் வேகத்துல 4 மணி நேரம் பயணிச்சது அப்படின்னா 4 எவ்வளோ? 4 24. அப்ப 240 கிலோமீட்டர் தூரம். ஓகேங்களா? அடுத்து ஒரு உருளை 300 கிராம் 9
உருளைகள் மொத்த எடை என்ன? ஒரு உருளையுடைய வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 300 கிராம். அப்போ 9 3 27. இப்போ 2.7 2700 கிராம். இதை வந்து நம்ம கிலோக்கு சேஞ்ச் பண்ணும்போது 2.7. ஒரு உருளை 0.2 kg 25 kg. அப்போ 12 உருளைகளுடைய மொத்த எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0.25 இன்ட்டு 12 ரெண்டையும் பெருக்கணும்னா 3 kg வரும். ஓகேங்களா? அடுத்து ஒரு பெட்டி 2 மீட்டர். 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு தொகுத்தளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. தொகுத்தளவுனா 3ஐயும் பெருக்கிக்கிறோம். இப்போ 2 மீட்டர் கியூப் 750 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். எவ்வளோ மீட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7.5 மீட்டர். 750 டிவைட் பை 100. ஒரு அறை வந்து 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர். அப்போ பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் 15 மீட்டர் ஸ்கொயர். மெஷர்மெண்ட் எரர். ஒரு ரூலர் 1 மில்லி மீட்டர் தவறுடன் அளவிடினால் 50 சென்டிமீட்டர். இப்போ இங்க ரூலர் பாத்தீங்க அப்படின்னா 50. ரூலர்னாவே அந்த 50 சென்டிமீட்டர் தான் அந்த பிளஸ் ஆர் மைனஸ். ஒன்று வந்து பிளஸ்ஸாகவும் கூடலாம் அல்லது மைனஸாகவும் குறையலாம். ரூலர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரோட அவங்க 1 மில்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ரூலர்னு கொடுத்து அதில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா, அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ்னு போட்டு அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1 மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது 1 மில்லி மீட்டர் இந்த 50ஓட கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஓகேங்களா? அப்போ 50 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 மில்லி மீட்டர். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப டஃப்பான கேள்வி நம்ம நினைப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட் எரர்னு கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரூல்ல வந்து போட சொல்லியிருப்பாங்க பிளஸ் ஆர் மைனஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒன்றை கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம். பிளஸ் ஆர் மைனஸ் தான் போடணும். அதே நம்பர் அப்படியே எடுத்து எழுதிடணும். விளக்கம். மெஷர்மெண்ட் எரர் பிளஸ் சிமிலஸ்ட் டிவிஷன் 1 மில்லி மீட்டர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. ஒரு கியூப் 1.2 மீட்டர் இன்ட்டு 0.8 மீட்டர் தொகுத்தளவு கேட்டிருக்காங்க. மூணையுமே மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 0.48 மீட்டர் கியூப். 0.6 லிட்டர் ஈக்குவல் டு மில்லி எவ்வளோ வரும்? 600 மில்லி. ஓகேங்களா? ஒரு உருளை 200 கிராம். 18 உருளைகள் மொத்த எடை என்ன? எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கிக்கிட்டா ஒரு கிராம் வருது. அது கேஜியா மாற்றி கொடுக்குறோம். ஒரு வண்டி 75 கிலோமீட்டர் வேகத்தில் அவர்ஸ்க்கு போகுது. அப்பனா 3 மணி நேரத்தில் அது எவ்வளோ தூரம் போயிருக்கும்? அப்போ 375 எத்தனை? 225 கிலோமீட்டர். ஒரு கம்பளத்தின் பரப்பளவு 1.5 மீட்டர் 0.9 மீட்டர். பரப்பளவு பெருக்கிக்கிறோம். ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 1.35 மீட்டர் ஸ்கொயர். 1200 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மீட்டர். இது அப்படியே நம்ம மீட்டர் கன்வே பண்ணும்போது 12 மீட்டர். 1200 டிவைட் 100. ஒரு கியூப் எட்ஜ். இப்போ கியூப்னாவே என்ன நம்ம சொல்லுவோம்? 3 தடவை போடணும். அப்போ இதை 3 தடவை போடுங்க. வேல்யூ எட்ஜ் 3 1.5 தான் அவங்க கொடுத்துருக்காங்க சம்மில். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கியூப் எட்ஜ் 1.5 மீட்டர் வேல்யூ போட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த எட்ஜை என்ன பண்ணுறோம்னா 3 டைம் போடுறோம். பாருங்க, இங்கே ஒரு டைம் போடுறோம், இங்கே ஒரு டைம் போடுறோம், இங்கே ஒரு டைம் போடுறோம், இங்கே ஒரு டைம் போடுறோம். அப்போ 3 தடவை போட்டு 3ஐயும் பெருக்கி வர்றதா ஆன்சர். இது வந்து கியூபுங்கனால தான் மீட்டர் பை கியூப்னு போட்டிருக்கோம். மேலே கியூப் வரும், எம் கியூப். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல அது மாற்றி கொடுப்பாங்க. இப்போ இங்கே முன்னாடி போட்ட மாதிரியே பாருங்க, ரூலர் மாதிரியே மெஷர்மெண்ட். ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பிளஸ் ஆர் 5 கிராம் துல்லியத்துடன் அளவிடும் ஆப்ஜெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 கிராம். நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடியே? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் அவங்க என்ன கிராம் கொடுத்துருக்காங்க? 5 கிராம் கொடுத்துருக்காங்க. 5 கிராம் இதுதான் ஆன்சர். பாருங்க, 200 கிராம் பிளஸ் ஆர் மைனஸ் 5 கிராம், அதுதான் ஆன்சர். அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்மாலஸ்ட் டிவிஷன் பாக்ஸர் கண்டன் 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்? 1 மீட்டர் ஸ்கொயரை வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றும் போது 100 இன்ட்டு 100 10,000. ஓகேங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு பொருளின் நீளம் மற்றும் பரப்பளவு தொடர்பான வினாக்கள். ஒரு அறையினுடைய நீளம் 5 மீட்டர், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு ஐனா 20 மீட்டர் ஸ்கொயர்.
உடைமையினால் எடை கணக்கிடுதல். ஒரு பந்தின் எடை 2 kg. 5 பந்துகளை ஒரு பெட்டியில் வைத்தால் முழு எடை எவ்வளவு இருக்கும்? ஒரு பந்தினுடைய விலை 2 கிலோ, அப்போ 10 kg. 250 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் ஆகும்? 2.5 மீட்டர் ஆகும். ஓகேங்களா? இந்த மீட்டரும் சென்டிமீட்டருக்குமான அந்த அளவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் ஒரு குடத்துல 3 லிட்டர் தண்ணீர் இருக்கு. மற்ற குடத்துல 2.5 லிட்டர் சேர்த்தா மொத்தமா நம்ம என்ன சொன்னா 2ஐயும் கூட்டிக்கிறோம். இப்போ 2.5 இதோட நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? 5 3 கூட்டிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம இதை எப்படி போடுவோம்? 2.5 3 கூட்டினா 5.5 லிட்டர். ஓகேங்களா? அடுத்து நேரம் மற்றும் வேகம் தொடர்பான வினா. ஒரு வண்டி 60 கிலோமீட்டர் வேகத்தை 2 மணி நேரம் பயணிச்சா எவ்வளவு தூரம் கடக்கும்? 6 12 120 கிலோமீட்டர். அவ்வளவுதான். 2ஐயும் பெருக்கிக்கிறோம். ஒரு அங்குலம் 2 மீட்டர், அகலம் 1.5 மீட்டர், உயரம் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, தொகுத்தளவு கேட்டிருக்காங்க. அப்ப 3ஐயுமே நம்ம பெருக்கிக்கிறோம். பெருக்கினா 3 மீட்டர் கியூப். நீளம், அகலம், உயரம். ஒரு உருளை 500 கிராம். 8 உருளைகள் இருந்தால் மொத்த எடை என்ன? 8 40, அப்ப 4 kg. ஒரு அங்குலம் 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 50 சென்டிமீட்டர் கொண்ட கம்பளம் உள்ளது. அதனுடைய பரப்பளவு என்ன? பாருங்க, 100 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 5000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. அப்போ 5000 டிவைட் 100 இன்ட்டு 100 0.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவீடுகள் மொத்தமா 78 கேள்விகள் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இல்ல வேற எதுவுமே கேட்கறதுக்கு இல்ல. அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா அந்த கேள்வி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த சப்ஜெக்ட்ல அடுத்த லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களை பாக்குறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.